ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VREC மேத்ஸ் அண்ட் பிசிக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் டெரிவேஷன் சம், நியூட்டன்ஸ் செகண்ட் லா, அதை டெரிவேட் பண்ணி கொண்டு வரணும். இந்த கொஸ்டின் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இது புக்கில் கொஞ்சம் ரொம்ப அதாவது பெருசா இருக்கும், ஆனா அவ்வளோ இல்லாம நம்ம எப்படி சுருக்கி படிக்கிறது, சிறுசா படிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல போட போறேன். கண்டிப்பா நீங்க இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கலாம், ஆனா இந்த டயக்ராம் என்ன அப்படிங்கறத நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், கேளுங்க. ஓகேவா? இப்ப நம்ம நியூட்டன் செகண்ட் லாவை டெரிவேட் பண்ண போறோம், அப்படிதானே? இப்ப இப்ப இந்த ரோலர் வந்து இந்த ரோலரோட மாசம் வந்து நம்ம m அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த ரோலர் உருளுது, அப்ப இனிஷியல் வெலாசிட்டி வந்து நம்ம u அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இனிஷியலா அது போறப்ப இருக்கிற வெலாசிட்டியே நம்ம யூன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். இப்ப இந்த ரோலர் இந்த இறக்கத்துல இறங்குறப்ப இது ஒரு ஃபோர்ஸ் புஷ் பண்ணும். அப்ப இந்த ரோலரோட ஸ்பீடு கூடும், ஸ்பீடு கூட வெலாசிட்டியும் கூடும். அப்ப சேஞ்ச் ஆன வெலாசிட்டியை நம்ம b அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ரெண்டுக்குமே சேம் மாஸ், ஆனா வெலாசிட்டி மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஓகே, இப்ப இனிஷியல் மொமெண்டம் p of i அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா m into u, அதாவது மாஸ் இன்டு வெலாசிட்டி. இதான் இனிஷியல் மொமெண்டத்துக்கு ஃபார்முலா. இப்ப இனிஷியல் மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு m into u. அப்ப ஃபைனல் மொமெண்டம் ஈக்குவல் டு m into v. இப்ப இதுதான் பேசிக், இது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம டெல் p கண்டுபிடிக்கணும். டெல் p அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, p of f மைனஸ் p of i. இதான் டெல் p. இப்ப p of f ஓட வேல்யூ என்னது? m into v மைனஸ் p of i ஓட வேல்யூ m into u. இப்ப இதை வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி செய்ய போறோம். இப்ப அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா படி f is directly proportional to rate of change of momentum. ஓகேவா? இப்ப f ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நியூட்டன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், இதைத்தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அக்கார்டிங் டு அவர் ஃபார்முலா படி சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம், ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் பை டைம். ஓகேவா? இதான் அவர் கொடுத்த ஃபார்முலா. இப்ப நம்ம சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் கண்டுபிடிச்சிருக்கிறது என்னது? டெல் பி. டெல் பினா சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம், mb மைனஸ் mu. இதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். அப்ப சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இருக்கிற இடத்துல இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். டைமுக்கு பதிலாக நம்ம ஷார்ட் ஃபார்மா t அப்படின்றத கொண்டு போட்டோம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை எப்படியாச்சும் கேன்சல் பண்ணணும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்ல, அதுக்குன்னே ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இதை வச்சுதான் நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ண முடியும். இதுல நம்மளால இதை வச்சு கேன்சல் பண்றோம், ஆனா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ல அது வேற ஒரு கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம இது ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுவோம். ஸோ அதனால இங்க ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கிட்டு நம்ம ஈக்குவல் டு போட்டு இந்த கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை போட்டோம். இதோட வேல்யூ 1, அதனால நமக்கு வேல்யூல எந்த சேஞ்சும் வராது. போட்டு இங்க பிராக்கெட்ல இதை இந்த வேல்யூவா அப்படி எழுதியாச்சு. ஓகே, இப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ப்ரொபோர்ஷனாலிட்டியை தூக்கியாச்சு. இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 1, அதாவது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ 1. அதனால இதை போட்டாலும் ஒண்ணுதான், போடாட்டியும் ஒண்ணுதான், அதனால நம்ம இதை லீவ் பண்ணிட்டோம். இப்ப இந்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த m ரெண்டுக்கும் காமனா இருக்கா, அந்த m நம்ம தனியா தூக்கி எழுதணும். ஓகேவா? அந்த m தனியா தூக்கி எழுதிட்டோம்னா v மைனஸ் u பை டி அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இந்த v மைனஸ் u பை டி அப்படிங்கிறது ஆக்சலரேஷனோட ஃபார்முலா. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம். ஓகே, இப்ப இந்த ஆக்சலரேஷன் ஃபார்முலா இதுல இருக்கிறனால இங்க இருக்கிற இந்த ஃபார்முலாவை நம்ம தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஏவை போட்டோம். ஆக்சலரேஷன், ஏ மீன்ஸ் ஆக்சலரேஷனை நம்ம போட்டோம். அவ்வளவுதான். F is equal to m into a. நியூட்டனோட செகண்ட் லாவை நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். இதுதான் சிம்பிளா நம்ம பண்ண முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் ஈஸியா டெரிவேஷன்ஸ் எல்லாம் ஈஸியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் 4 சப்ஜெக்ட்டுக்குமே 1 வேர்ட்ஸ்க்கு நாங்க கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதுக்கு வந்து நாங்க ஆன்லைன் கிளாஸஸ் இதை மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். அதுக்கு சில பிளான்ஸ் இதெல்லாம் இருக்கு. அதனால சப்போஸ் நீங்க யாரும் ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்து 1 வேர்ட்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா
கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. தேங்க்யூ.